ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜோயை தான் காமிக்கிறாங்க. அவள் ஹாஸ்பிட்டலில் இருக்கா, அவளுக்கு உயிர் போராட்டமாக இருக்குது. அப்போ அவங்க பிரதர்கிட்ட கால் பண்ணிவிட்டு இப்படி அவள் ரொம்ப முடியாமல் இருக்கா அப்படின்றத சொன்னதுமே அந்த ஆள் பார்த்தா ரொம்ப கோவமாயிட்டு கத்திட்டுருக்கான். இப்போ என்ன வந்துட்டு ட்ராமா பண்ணிகிட்ருக்கான், என் சிஸ்டரோட வெட்டிங்கை கெடுக்கணுன்றதுக்காக அவள் இதெல்லாம் பண்ணுறாளான்னு சொல்லிட்டு அவள் செத்தா சாவட்டும் அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே கண்ணீராக வடிஞ்சிட்ருக்கு. இப்போ என்னோடய வாழ்க்கை இப்படிலாம் போகும் நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேக்கா. அங்கே பார்த்தா அந்த ஜூலிக்கு அங்கே கிம்மோட சேர்ந்து அங்கே மேரேஜுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எல்லாருமே கங்க்ராச்சுலேஷன் பண்ணிவிட்டு ஜோடி பொறுத்த ரொம்ப சூப்பராக இருக்குது, ரெண்டு பேர்த்துக்குமே கண்டிப்பாக ஆம்பளை புள்ள தான் பிறக்குன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின், என்னோடய வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமாக தான் இருந்துச்சு அந்த ஜூலி வீட்டுக்குள்ளே வர வரைக்கும். அவள் என்றைக்கு இந்த வீட்டுக்குள்ளே வந்தாலும் அப்போவே என்னோடய பிரதர் டோட்டலாக மாறிட்டான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சுக்கு. ஸோ அவங்க பிரதர்கிட்ட போய் நான் ஸ்கூல் ஃபஸ்ட்டாக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்ததுமே அந்த மார்க் ஷீட்டை கிழிச்சு எறிஞ்சிட்டு ஜூலியை மார்க் கம்மியாக வந்திருக்கு, ஸோ நீ காலேஜுக்கெலாம் போகக்கூடாது, நான் சொல்கிற காலேஜுக்கு தான் போகணுன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணியிருந்திருக்கான். ஸோ அதுக்கப்புறம் கிம் அவளுமே ரொம்ப லவ் பண்ணியிருந்திருக்காங்க. பட் கிம்மிட்ட அவன் ரொம்ப க்ளோஸாக பழகிக்கிட்டு அங்கே மேக்ஸ் எல்லாம் சொல்லித்தர சொன்னதுமே எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நீ ஈஸியாக சொல்லி கொடுத்துட்றப்பான்னு சொல்லிட்டு அவனையுமே அங்கே பேசி கைக்குள்ளே வச்சு கடைசியில் பார்த்தா அவங்க எல்லாருமே இவளை கைவிட்டுட்டு அவளை சொந்த பொண்ணை அங்கே ஏற்றுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினோட அப்பாவோட பொண்ணு தான் அவள். அப்போ அங்கே அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இந்த நாவல் வேர்ல்டுக்குள்ளே தான் நான் இப்போ இருக்கேன், இங்கே யார் மேலேயுமே நம்ம நம்பிக்கை வைக்கிறதுக்கே தகுதியானவங்க கிடையாது, ரொம்பவே எல்லாருமே மோசமானவங்க தான் சொல்லிட்டு தன்னோட உயிர்மே அங்கே போயிட்டுருக்கதை அவள் கண்ணு முன்னாடியே பார்த்துச்சேக்கா. அவளோட சோல்மே அங்கே வெளியே இருந்து ரொம்ப ஃபீல் பண்ணிச்சுக்கு. ஸோ அங்கே நம்ம ஷெங் அங்கே ஓடி பயங்கரமாக அழுதுச்சேக்கா. நீ ஏன் இப்படி என்னை விட்டுட்டு போன, என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணையில் என்னை எப்பயுமே நீ விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிச்சேக்கா. ஸோ நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறா. ஏன்னா அவனோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு அவன் அப்ராடு போகும்போது நான் திரும்ப வருவேன், இந்த கம்பெனி எல்லாத்தையுமே நான் டேக் ஓவர் பண்ணுறப்ப உனக்கு நான் பெரிய லெவலுக்கு சப்போர்ட் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவங்க ப்ராமிஸ் எல்லாமே பண்ணியிருக்கான். உனக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸ் மாதிரியே நான் இப்போ திரும்ப வந்துட்டேன், பட் நீயே என்னை விட்டுட்டு போனேன்னு சொல்லிட்டு அழுகும் போதே நான் உன்னை எங்கே விட்டுட்டு போனேன், நான் உன் கூட தான் இருக்கேன்னு சொல்கிறா. பார்த்தா அவளோட சோல் அங்கே உள்ளே ரிட்டர்ன் வந்துடுது. அதை பார்த்ததுமே அவன் பயங்கரமாக அழுதுட்டு அங்கே டாக்டரை கூப்பிட்டுட்டு நீ எந்திரி அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே அங்கே எமோஷனல் ஆகிட்டேக்கான். இதுக்கப்புறம் உனக்கு எதுவும் ஆகாது, ஒன்றும் கவலைப்படாதன்னு சொல்லிட்டேக்கான். அப்போ அங்கே நீ எப்படி திரும்ப அப்ராட்லேருந்து வேமா இப்போ வந்தேன்னு சொன்னதும் உங்களோட என்கேஜ்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சதுமே சார் வேமா வந்துட்டாருன்னு அசிஸ்டன்ட் சொன்னதும் ஐ திங்க் உனக்கு வேலை வெட்டி இல்லாமல் வெட்டி பேச்சு பேசுகிறேன்னு நினைக்கிறேன், அவளுக்கு ஆப்பிள்லாம் பிடிக்கும், போய் ஆப்பிள் வாங்கிட்டு வான்னு சொன்னதுமே அவருமே அங்கே போகிறாரு. நீ இப்போ எப்படி இருக்க, நல்லா தானே இருக்கான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப எமோஷனல் ஆகுறான். இப்போ ஹீரோயின், நான் இந்த உலகத்தில் ரொம்பவே மோசமாக படாத பாடுபட்டுருக்கேன், யார் மேலே நம்பிக்கை வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. நீ போன பிறகு எனக்கு லைஃப்பில் எல்லாமே ரொம்ப மோசமாக தான் போச்சுன்னு சொல்லிட்டு அவனை எமோஷனல் ஆகிட்டு ஹக் பண்ணிவிட்டு அழுதுச்சேக்கா. ஸோ அப்போ அங்கே உள்ளே என்ஷானதுமே அவங்களுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிடுது. ஆப்பிள் எடுத்தா அவளுக்கு கொடுப்பான்னு சொல்லிட்டு பார்த்தா இவன் பாட்டி எடுத்து சாப்பிட்டதுமே ஹீரோயின் அடப்பாவி உட முடியாதவங்களுக்கு வாங்கிட்டு வர சொல்கிறேன்னு பார்த்தா நீயாடா சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அவளுக்கு சிரிப்பாக வருது. ஆனால் அவங்க கடிச்சு பார்த்துட்டு என்ன மாதிரி ஆப்பிள் வாங்கிட்டு வந்திருக்க, இந்த ஆப்பிள் அவளுக்கு பிடிக்காது, நல்லா மாவாக இருக்கணும், அந்த மாதிரி பார்த்து வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்போ அங்கே டாக்டர் செக் பண்ணிவிட்டு அவங்க இப்போ ரொம்ப நல்லா இருக்காங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, இது ஒரு மிராக்கல் தான், செத்து போயிட்டாங்கன்னு நினச்சா திரும்ப உயிரே வந்திருக்கு, எல்லாம் உங்களால் தான் சார், நீங்கள் கேர் பண்ணிக்கோங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு அவனுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. ஸோ சரி அவங்க கொஞ்சம் நர்வஸ் வேறு ஆகிடுது, இப்படிலாம் சொன்ன உடனே கொஞ்சம் ஷையாக ஆயிடுது. சரி நீங்கள் வெயிட் பண்ணு, நான் உனக்காக ஆப்பிள் வாங்கிட்டு வரேன்னு சேட்டவங்க சிரிச்சுட்டே போனதுமே ஹீரோயின் பரவாயில்ல, இவனுக்கு ஆப்பிள் எனக்கு என்ன பிடிக்குன்றது கூட கரெக்டாக இப்போ வரைக்கும் தெரியுதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஸோ இவங்க ஹாஸ்பிட்டலில் அவள் போனால் இவங்க 3 பேருமே ஹாஸ்பிட்டல்லேருந்து அங்கே வர்றாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே இப்போ எதுக்காக நடுவில் நின்றுட்டுருக்க நீ இங்கன்னு சொல்லிட்டு அங்கே கிம்மா இருக்கட்டும் உங்கள் பிரதராக இருக்கட்டும் ரொம்ப ரூடாக பேசுகிறாங்க. ஒரு பெரிய ட்ராமாவை க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. சிஸ்டர் நீங்கள் எதுவும் என் மேல் கோவம்லாம் படலை, இல்லை இதில் என்னோட மிஸ்டேக் எதுவும் இல்லை சிஸ்டர்ன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு
எனக்கு நல்லா தெரியும், இப்படி அப்பாவி மாதிரி பேசி பேசியே தான் நல்லவ மாதிரி நடித்து பேர் வாங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அப்பாங்க நீ என் கையை விடுன்னு சொன்னதுமே அப்போ கிம் கோவமாயிட்டு இப்போ அதில் என்ன அவளோட தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான்னு சொன்னதும் நீ பேசுறதுக்கெலாம் உனக்கு தகுதியே கிடையாது, என்னை ஆரம்பத்துல இருந்து சீட் பண்ணிட்டு இருக்கதே நீ தான், நீ மட்டும்தான் எனக்கு துரோகி அப்படின்றத அவ சொல்றா. இப்போ நான் வந்துட்டு என்ன உன்னை சீட் பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமானதுமே என்ன சீட் பண்ணையா லவ் என்ன பண்ணிட்டு அவள் வந்தது அவள் பின்னாடி போயிட்டுலன்னு சொன்னதும் இப்போ என் சிஸ்டரை பற்றி இப்படி தரக்குறைவா நீ பேசாதன்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க பிரதருமே பேசினதுமே ஹீரோயின் அதை கேட்டுட்டு சிரிச்சுட்டு பரவாயில்லையேப்பா சிஸ்டருக்காக பாசம் பொங்குதுன்னு சொன்னதும் அப்போ அவங்க சிஸ்டர் நீங்கள் எப்படிலாம் பண்ணாதீங்க, நீங்கள் தயவு செஞ்சு ஏதாச்சும் என் மேலே கோவம் இருந்தால் நீங்கள் வந்து விட்டுருங்க சிஸ்டர்ன்னு சொன்னதும் அப்போ ரொம்ப கோவமாயிட்டு மரியாதையோட நீ இங்கேருந்து போயிருன்னு சொன்னதுமே அப்போ கிம் கையை பிடிச்சிட்டு நீ என்ன நினச்சிட்டு அப்படி இவட்ட பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லும்போது அவங்க பிரதர் சொல்கிறான் நான் அவளை கொண்டு வந்து ஆஃபீஸில் வந்து வேலைக்கு வைக்க போகிறேன், நீ இந்த ஆஃபீஸில் இதுக்கப்புறம் இருக்கக்கூடாது, ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் நீ அவட்ட கொடுத்துறேன்னு சொன்னதும் என்னது ப்ராஜெக்டை நான் அவட்ட கொடுக்கணுமா, அதுக்கு ஏதாச்சும் வந்து இவ கொஞ்ச நேரம் உட்காந்து ஒர்க்காச்சும் பண்ணியிருப்பாளா, ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக நான் கொண்டு வந்து முடிக்கிற லெவலுக்கு கொண்டு வருவேன், பேரை இவ வாங்குவாளா, கண்டிப்பாக அப்படி எதுவுமே நடக்க போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே அவள் கோவமாயிடுச்சுக்கா. இவ வந்துட்டு அப்படி வந்து முன்னேறி வரணும்னா பேசாமல் இவ்வளோ ஒரு ப்ராஜெக்டை ரெடி பண்ண சொல்லு, கொண்டு வந்து கொடுத்துட்டு யார் சக்ஸஸ் ஆகுறாங்கன்னு பார்ப்போன்னு அவள் சொல்கிறா. ஸோ அப்போ நான் தான் டிசிஷன் பண்ணுவேன்னு சொன்னதும் அது என்னோட அம்மாவோட கம்பெனி, உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் டிசிஷன்லாம் பண்ண முடியாது, நீ விலகி போன்னு சொல்லிட்டு போனால் அந்த கிம் வந்து ஹீரோயின் அடிக்க வந்ததுமே நம்ம ஷெங் வந்து பிடிச்சிடுறான், என்ன நினச்சிட்டு நீ கை வச்சுட்டு கவுமேலன்னு சொல்லிட்டு. ஸோ ஷெங்கை பார்த்ததுமே அவங்க பிரதருக்கு பயமாய் போயிடுது, ஏன்னா பெரிய பணக்கார வீட்டு பையன் ஒரு பிஸ்னஸ் ஐக்கானுமே. இப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான் இங்கே பார்த்தியா உனக்காக நான் பிடிச்ச ஆப்பிள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னதும் ஹீரோயின் ரொம்பவே தேங்க்யூ அப்படின்றத சொன்னதும் அப்போ அந்த ஜூலி வந்து நீ அப்படின்னா என்ன ஆரம்பத்துலேருந்து இவனை வந்து சேர்ந்து நீ சீட் பண்ணிட்டு இருந்தியா அப்படின்றத செட்டு கேட்டதும் அவன் வந்து சீட்லாம் பண்ணலையே, அவன் என்னோட சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஆர்ட், ஆனால் உடலை வந்து எல்லாத்தையுமே சீட் பண்ணது நீ தான், அவங்க அப்பாலேருந்து பிரதர்லேருந்து லவ் பண்ணவே வரைக்குமே பறிச்சிருக்கியே, நீ எல்லாம் என்ன பொம்பளைன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப இன்சல்ட் பண்ணுறான். அப்போ அங்கே கிம்முக்கு கோவம் ஆகிட்டு அவன் சைல்ட்ஹுட் ஸ்வீட்டார்னா அப்போ நான் யாருன்னு சொன்னதும் நீ யாரு, நீ வந்து அவளோட லவ்வர், வேற என்ன நீ துரோகி வேற என்ன அப்படின்றத சொல்லிட்டு அவன் பயங்கரமாக அங்கே கலாய்ச்சி விடுறான். அவங்க சண்டைக்கு போனதுமே அப்போ ஜூலி வந்துட்டு நீங்கள் விடுங்க சண்டை போடாதீங்கன்னு சொன்னதும் ஐயோ பாவம் இவன் அந்த பொண்ணு வந்துட்டு எவ்வளோ அப்பாவியாக இருக்கா பாருன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அங்கே வந்துட்டு கலாய்க்கிறான். அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு சிரிப்பாக இருக்குது, ஒரு ஃபேமிலியோட அரவணைப்பு இப்படி தான் இருக்குமான்னு சொல்லிட்டு அப்போ ரொம்பவே அங்கே வந்துட்டு எமோஷன் ஆகிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஸோ அப்போங்க நம்ம ஹீரோ அவங்க வந்ததுமே என்னப்பா நான் உன் குடும்பத்தை இந்த லெவலுக்கு பயங்கரமாக கலாய்ச்சி விட்டுட்டே திட்டினேன்னு சொல்லிட்டு உனக்கு எது ஃபீலிங்காக இருக்கான்னு சொன்னதும் அப்படிலாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, எனக்காக எவனாச்சும் பண்ணுவானா நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், கடைசியில் நீ வந்து பர்ஃபெக்டாக பண்ணிட்டேன்னு சொன்னதும் உனக்காக நான் பண்ணாமல் யார் பண்ணுவாங்க, நீ என்னோட சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஆர்ட், நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, நான் எப்படி உன்னை போய் கைவிடுவேன், கண்டிப்பாக உன்னை நான் எப்பயுமே கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு வந்துட்டு பேசிட்டு இருக்கா. ஸோ அப்போங்க நம்ம ஹீரோ ஹீரோயினுமே ஒருத்தரை மாற்றிட்டு அப்படியே தள்ளி விட்டுட்டு சிரிச்சிட்டு போயிட்டுருக்காங்க. வீட்டுக்கு வந்ததுமே அங்கே ஃபேமிலி ஃபோட்டோ இருக்குது, அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப எமோஷனாகி போயிடுறா. அங்கே கூப்பிட்டதுமே போய் பார்த்தா அங்கே ஒரு பெரிய ஆப்பிள் ட்ரீ இருக்குது, இது என்னன்னு உனக்கு தெரியுதான்னு சொன்னதும் தெரியுமே பூச்செடிக்கு வந்து கொடுக்கணுன்ட்டு இவ்வளோ பெரிய மரத்தை நீ கொண்டு வந்து கொடுத்த அப்படின்றத சொன்னதும் ஆமாப்பா அங்கே அப்ராடில் வந்துட்டு எல்லாருமே பெருசு பெருசாக என்னத்தையும் தூக்கி கொடுத்தாங்க, என் ஃப்ரெண்டுக்கு ஏதாச்சும் கொடுக்கணுமேன்னு கொடுத்தே அது பார்த்தா இவ்வளோ பெரிய மரமாக வளர்ந்து நிற்கிதுன்னு அவன் சொல்கிறான். ஸோ சரி நான் உனக்கு ஒரு கேட் கொடுத்துட்டு போனேனே என்னாச்சுன்னு சொன்னதுமே அங்கே ஒரு பாஸ்ட்டை காமிக்கிறாங்க, அந்த கேக் செத்து போயிடுச்சு, அவள் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு அந்த ஆப்பிள் மரத்துக்கடியில் தான் புதைச்சிருக்கா. அப்போ அங்கே அந்த ஜூலி சொல்லியிருக்கா சிஸ்டர் சாரி என்னால் தானே இப்படி ஆயிடுச்சின்னு சொன்னதும் அப்போ அவங்க பிரதர் நீ ஏன் சாரி கேட்குற, அந்த கேட்டை அவள் ஒழுக்கமாக வளர்த்துருந்தா உன்னை வந்து ஹர்ட் பண்ணியிருக்காது, இப்படி செத்துமே போயிருக்காதுலன்னு சொன்னதும் கண்டிப்பாக அது யாரையுமே ஹர்ட் பண்ணாது, அது எல்லாத்தையுமே ரொம்ப ஸ்வீட்டாக தான் நடக்கும்னு அவள் சொல்லியிருக்கா. ஸோ வேணுக்குனே வந்துட்டு இந்த ஜூலி கொலை பண்ணி இருந்திருக்கா. ஹீரோயின் இதை சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுததுமே நீ கவலைப்படாத, ஏன் நீ அழுதுட்ருக்க, விடு இப்போ இருக்கட்டும், உனக்கு என்ன இப்போ கேட்ட திரும்ப பார்க்கணுமா, நீ இதை இப்போ ஹக் பண்ணிக்கிறியான்னு சொல்லிட்டு அவன் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணால் பார்த்தா பூனைக்குட்டி ஷர்ட் போட்டிருக்கான் பார்த்தே இல்லை அப்படின்றத சொன்னது ஓங்கி குத்திட்டு அங்கே வந்துட்டு கிண்டல் பண்ணிவிட்டு ஹக் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அப்போ அங்கே பட்லர் வந்துடுறாரு, என்னாச்சு ஏன் நீங்கள் இவ்வளோ நர்வஸாக இருக்கீங்கன்னு சொன்னதும் சார் வந்து இப்படி கார் எடுத்துகிட்டு வர சொன்னாருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிட்டு போனதுமே என்னாச்சுன்னே தெரியல, கொஞ்ச நாளாகவே அங்கிள் வாங் வந்து ஒரு மாதிரியாகவே என்னை பார்த்தா பிஹேவ் பண்ணிட்டுருக்காரு, நர்வஸ் ஆகுறாரு, என்ன செய்யும் தெரியல அப்படின்றத சொல்லிட்டு அவன் வந்துட்டு பயந்து போய் பேசிகிட்டு இருக்கா. ஸோ நம்ம
ஹீரோயின் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போனால் அங்கே ஒரு ஃபோனில் வந்துட்டு நிறைய வந்துட்டு எழுதியிருக்காங்க. இப்படி அவங்க சிஸ்டரோட ஃபியான்ஸையுமே பறிக்க பார்த்துருக்கா. அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி தான் தப்பு தப்பாக எழுதியிருக்காங்க. அப்போ அங்கே ஒரு ட்ராயரில் வந்து ஒரு பென்ட்ரைவை எடுத்து வச்சுட்டு உன்னோட உண்மைகள் எல்லாமே என் கைவசம் இருக்குது, இந்த டைம் அப்படி நடக்காதுன்னு சொல்லிட்டு அவள் இறங்கி வரும்போது அங்கே அவளுமே பேசிட்டு இருக்காங்க. ஸோ எது நீ கவலைப்படாத, உனக்கு தான் எல்லாம் சாதகமாக அமையின்னு அவன் சொல்கிறான். ஸோ ஹீரோயின் அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே எமோஷன் ஆகி போயிட்டு இந்த வேர்ல்டில் யாரையுமே நம்ப முடியல, எல்லாருமே துரோகிகள் தான் சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. போது நான் என்னோட மேரேஜுக்காக தான் நான் வந்தேன், வேற ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லும்போது அப்போ அவன் என்னாச்சின்னு செட்டி கேட்குறான். அவன் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறப்ப இவன் ஸ்லிப்பாகி விழுக போகிறப்ப வேமா அவன் போய் அவளை அவங்க வந்துட்டு பிடிச்சி காப்பாற்றுறான். ஸோ ஹீரோயினுக்கு இதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. அவன் எதையோ எக்ஸ்பிளைன் பண்ண வர்றான். அதுக்குள்ள அவனுக்கு கால் வந்ததுமே அங்கேருந்து போனதும் எல்லாருமே ஃபேக்கான மனுஷங்க தான், யாரையுமே நம்பி வந்துட்டு எந்த பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் முடிவு பண்ணுறா. ஸோ இங்கே வெட்டிங் எல்லாமே முடிஞ்சதுமே கிஸ் பண்ண சொல்கிறாங்க. கரெக்டாக பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு அங்கே உள்ளே என்ட்ரானதும் அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருமே என்னப்பா இந்த பொண்ணு பிளாக் கலர் ட்ரெஸ்ஸை போட்டு வந்துட்டுருக்கா, செத்த வீட்டுக்கு போகிறாளா இல்லை கல்யாணத்துக்கு வராளான்னு சொல்கிறப்ப அங்கே கையில் வச்சுருக்க ஃப்ளார் கூட அதுக்கு தான் கொண்டு வந்த மாதிரி வந்திருக்கா. அவங்க பிரதர் கோவமாயிட்டு நீ என்ன நினச்சிட்டு இப்படிலாம் பண்ணிட்டுருக்க, கல்யாண வீட்டுக்கு எதுக்கு இப்படி பந்தன்னு சொன்னதுமே கல்யாணத்துக்கு வந்திருக்கேன், என் சிஸ்டர் என்னை இன்வைட் பண்ணியிருக்காளான்னு சொன்னதும் அப்போங்க அந்த ஜூலி உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு தெரியும், நீங்கள் அதுக்காக இப்படி பண்ணலாமான்னு சொன்னதுமே அங்கே அவங்க பிரதர் கோவம் ஆகிட்டு நீ வந்து எல்லாத்தையும் கெடுக்க ட்ரை பண்ணாத, மரியாதை இங்கேருந்து போன்னு சொன்னதும் அங்கே பெரிய ட்ராமா அங்கே பண்ண ஆரம்பிச்சிடுறான். நான் வந்துட்டு என் சிஸ்டருக்காக கிஃப்ட்டு கொண்டு வந்திருக்கேன், அதை எப்படி கொடுக்காம போவேன்னு சொல்லிட்டு அவன் மைக்கை வாங்கிக்கிட்டு கிம்மு நானு தான் ஃபஸ்ட்டு லவ் பண்ணிகிட்டு இருந்தோம், அவள் எப்படி என்னோடய ஃபேமிலியிலேருந்து எல்லாத்தையும் பறிச்சாலோ அதே மாதிரி அவனையுமே பறிச்சிட்டா. பட் இருந்தாலுமே நான் அவளுக்காக கிஃப்ட்டு கொடுக்க வேணாமா, நீங்கள் எல்லோரும் எவிடன்ஸ் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும், இப்போ அந்த எவிடன்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே பென்ட்ரைவ் எடுக்க போகிறா. பட் அந்த பர்ஸில் பார்த்தா பென்ட்ரைவை காணோம். அப்போ தான் புரியுது அந்த ஷெங் வந்து எடுத்துட்டானான்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே நம்ம ஹீரோங்க உள்ள மாசாக என்ட்ராயிட்டு என்கிட்ட இருக்கு இப்போ பென்ட்ரைவ் இதவா தேடுறேன்னு சொல்லிட்டு அவன் காமிக்கிறான். ஸோ அப்போ தான் என்ன சைன் சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அவன் வந்துட்டு மீட் பண்ண வந்துட்டு என் மேரேஜ் அவள் எடுத்துருவான்னு எனக்கு பயமாக இருக்குப்பான்னு சொன்னதுமே என்ன விஷயம் நீ என்கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு அவன் கேட்டிருக்கான். ஸோ அப்போ அங்கே அவள் உண்மையை சொன்னதுமே போட்டு வாங்கியிருந்திருக்கான். அப்படி எந்திரிச்சு போகும்போது ஹீரோயினோட பையிலேருந்து அந்த பென்ட்ரைவை எடுக்கணும்னு சொல்லிட்டு அவள் ஸ்லிப்பாக இருக்கா. இவனு உதவி பண்ணி அந்த பென்ட்ரைவை எடுத்திருந்திருக்காங்க. பட் இப்போ அந்த பென்ட்ரைவை கொண்டு வந்து இப்போ பெரிய ஸ்க்ரீனில் காமிச்சா அவங்க யாருக்கு அவ்வளோ கூட ஒவ்வொரு ஆளுக்கு தெளிவில்லாமல் இருக்கலாம், பேசாமல் அவங்க ஃபோனுக்கு நான் அனுப்பி விட்றேன், நீங்கள் அவங்க எடுத்து பாருங்கன்னு சொன்னதும் பார்த்தா இந்த கிம்மும் அந்த ஜூலியுமே சேர்ந்து பண்ண அட்டூழியங்கள் எல்லாமே அங்கே வந்துட்டுருக்கு. ஸோ இவங்க 2 பேரும் தான் சேர்ந்து சீட் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணை, பெரிய நல்லவங்க மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட நான் உன்னோட ஃப்ரெண்டு, எப்படி உனக்கு போய் நான் துரோகம் பண்ணுவேன், நான் யார் தெரியல, நான் வந்துட்டு எவ்வளோ பெரிய கம்பெனியோட ஓனர் தெரியலன்னு சொல்லிட்டு அவன் பெரிய பிஸ்னஸ் சைக்கானன்றதையுமே சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். பிறகு ஹீரோயின் அவன்கிட்ட வந்து நீ வந்து இப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு நான் எதிர்கூட பார்க்கலப்பா அப்படின்ற சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க, நான் வந்துட்டு உன்னோட ஃப்ரெண்டு, நான் எப்படி போய் உனக்கு துரோகம் பண்ணுவேன், யார் கைவிட்டாலும் நான் விட மாட்டேன்னு அவன் சொல்லிவிட்டு அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அந்த ரூமை பார்த்ததுமே ரொம்ப எமோஷனலாக எழுறா. ஏன்னா அவங்க 2 பேருமே சேர்ந்து அங்கே சின்ன வயசில் ரெடி பண்ண மாதிரியே அந்த ரூம் இருக்குது, நீ இப்போ வரைக்குமே இதை மாற்றலையான்னு சொன்னதுமே ஆமாம் இது எப்படி நான் போய் மாற்ற முடியும், என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டுக்காக நான் ஏற்பாடு பண்ணதாச்சேன்னு சொல்லிட்டு கண்ணை க்ளோஸ் பண்ணு, உனக்கு மிகப்பெரிய கிஃப்ட் இருக்குன்னு சொன்னதும் கண்ணை முன்னா அந்த கேட் மாதிரியே இன்னொரு கேட் வாங்கியிருக்கான். ஸோ அதை பார்த்துட்டு அவளுக்கு பயங்கரமாக எமோஷன் ஆகிடுது. இது உனக்காக தான் அப்படின்றத சொன்னதும் என்னோட சந்தோஷத்தை பற்றி வந்து புரிஞ்சுக்கிற ஒரே மனுஷன் நீ தான் சொல்லிட்டு ரொம்பவே அங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டுருக்கா. கேட்டுக்கும் போது டக்குனு போய் ஏதோ அரண்டு எழுந்திருக்கிறா. வெளியே வந்து பார்த்தா இவன் எங்கள் கேட்ட விளாண்டுட்டு ஹைஃபை பண்ண சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதே மாதிரி அதுவும் பண்ணிகிட்ருக்கு. பிறகு இவனோட பிஸ்னஸே டோட்டலாக அங்கே வந்துட்டு டேமேஜ் ஆகி போயிருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து குறைஞ்சிட்ருக்கு, பெரிய ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கோவுமே உடனே அவங்க சிம்பத்தி கார்டு க்ரியேட் பண்ணுறா. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க, என்னால் தானே உங்களுக்கு இப்படி நிலைமை ஆகிருச்சு, என்னால் தானே என் சிஸ்டர் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு. ஸோ அப்பாங்க கிம்மே நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் சரி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு திரும்ப அவளோட பேச்சில் அவன் இங்கே மயங்கி போயிடுறான். நெக்ஸ்ட் எங்கள் நம்ம ஹீரோயினுக்காக ஃபுட்டெல்லாம் அவன் ரெடி பண்ணி வச்சதுமே என்னப்பா ஃபுட்டெல்லாமே இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எனக்காகவா அப்படின்றத சொன்னதும்
அங்கே ஆமான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நீ என்னை எழுப்பியிருக்கலாமே, நானுமே வந்திருப்பேனேன்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோயினுக்கு கால் வந்துடுது. மேடம் இப்படி உங்கள் சிஸ்டர் வந்துட்டு அவங்க தான் ஓனர் மாதிரி ஆர்டர் கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே அவங்க வந்துட்டு தனக்கு கீழே எல்லாருமே இருக்கிற மாதிரி ஓவர் பில்டப் பண்ணிச்சுக்கா. பட் ஹீரோயின் அங்கே வந்து என்னம்மா எது சேரில் எதுவும் மாறி தெரியாமல் உட்காந்துக்கிட்டியா அப்படின்றத சொன்னதும் அவள் பயந்து போயிட்டு எந்திரிச்சிட்டு இல்லை நல்லது தானே பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கே டிசைன் எல்லாமே காமிச்சிட்டு நானுமே பர்ஃபெக்டாக டிசைன் பண்ணுவேன், இந்த ப்ராஜெக்டில் நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றத சொன்னதும் ஹீரோயின் முடியாதுன்னு சொல்லும்போது அங்கே இருக்க எல்லாருமே நம்ம வந்துட்டு அவளுக்குமே ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. ஸோ ஹீரோயின் அப்படியா வாய்ப்பு நீங்கள் கொடுத்து பார்ப்பீங்களா, எப்படி ப்ராஜெக்டை வந்து ஒன்றும் தெரியாதவட்ட கொடுத்து உருப்படமாக்குவீங்களான்னு சொன்னதும் அப்போ அங்கே கிம் வந்துடுறான். நான் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் வந்தேன் ஃபஸ்ட்டு, பட் சிஸ்டர் உள்ளவே விட மாட்டாங்கன்னு சொன்னதும் பிரதர்மே என்ன நீ பேசிட்டு இருக்க இப்படிலாம், சிஸ்டரை நீ அவமானப்படுத்துவியா, அவளை வந்துட்டு சேர்த்துக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னதும் ஏபிசிடியே தெரியாத அவளை கூட்டிகிட்டு வந்து உள்ளே விட்டு எல்லாத்தையும் கெடுக்க ட்ரை பண்ணுவியா, அப்படி உன் சிஸ்டர் வந்துட்டு ஏதாச்சும் பண்ணணும்னா அவளுக்கு எல்லாம் ட்ரைனிங் கொடுத்து நீ அனுப்பு, இது என்னோட அம்மாவோட கம்பெனி, நான் வந்து நாசமாகிறத விட முடியாதுன்னு சொன்னதும் அவளுக்கு எதுவும் தெரியலனா நீயே சொல்லிக் கொடு அப்படின்றதவே சொன்னதும் அது எப்படி நான் சொல்லிக் கொடுப்பேன், எனக்கு என்ன அவசியம் இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்லேருந்து ஒன்றவே நாங்கள் தூக்குறோம், இது எங்களோட கண்ட்ரோலில் இருக்குன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஸோ அப்பாங்க நம்ம ஷெங் வந்துடுறான். யாருக்கு அவ்வளோ தைரியம் இருக்குது, நீங்கள் அவ்வளவே தூக்குவீங்களான்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்டோட உண்மையான ஓனர் மிஸ்ஸஸ் லீயை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இந்த ப்ராஜெக்டை வந்து ஜோயி பண்ணால் மட்டும்தான் ஸ்பான்சர்ஷிப் பண்ண முடியும், அப்படி நீங்கள் வந்து உங்கள் சிஸ்டரை கூட்டிகிட்டு வந்து வச்சு பண்ண போகிறீங்கன்னா தாராளமாக பண்ணலாம், நான் வந்துட்டு அதுலேருந்து விலகிக்கிருவேன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு அவங்க ரொம்பவே அவங்களுக்கு பயமாய் போயிடுது. அந்த கிம் வந்துட்டு ஏதோ பேச விடுறான். அப்போ அவங்க பிரதர் வந்துட்டு வாய் மூடிட்டு பேசாமல் அவங்க ஏதாச்சும் பண்ணாங்கன்னா பேங்க்ராப்ட் ஆகும்னு சொல்லும்போது அங்கே அந்த ஜூலி ஏதோ சொல்ல வந்ததுமே என்ன ஏதாச்சும் சொல்லணுமான்னு சொல்லி ஹீரோயின் கேட்டதும் 3 பேத்தையுமே அங்கேருந்து போக சொல்லிடுறாங்க. அப்போ அங்கே எல்லாத்தையுமே இவ தான் வந்துட்டு இதோட ப்ராஜெக்ட் மேனேஜர், வாய்க்கு வந்தபடி ஏதாச்சும் உளறிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு எதுவும் நடக்க போகிறது கிடையாது, நீங்களா தலையில் மண்ணள்ளி போட்டுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுமே முட்டாள் மாதிரி முடிவெடுக்கிறீங்களே, பரிதாபப்பட்டவளுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு. ஸோ இதனால் வந்து மேனேஜர் மாறினாங்கன்னா கீழே இருக்க அசிஸ்டண்ட்டுக்குமே வேலை இல்லாமல் போகும், உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு சொன்னதும் அவங்களுமே தங்களோட தப்பை ரியலைஸ் பண்ணிட்டு அங்கே சாரி கேட்குறாங்க. ஸோ பிறகு அங்கே விளையாடுறதுக்காக போகும்போது மிஸ்ஸஸ் லீயும் ஹீரோயினுமே அங்கே ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. தேர்ட் ரவுண்டில் அவள் ரொம்பவே அங்கே வந்துட்டு டயர்டாக ஃபீல் பண்ணுறா. பட் அங்கே நம்ம ஹீரோ தான் அவளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறான். 2 பேருமே நல்லா ப்ளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து அந்த ப்ராஜெக்டை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. பிறகு அங்கே நம்ம ஷெங்கும் ஹீரோயினுமே சேர்ந்து அங்கே அவங்க 2 பேருமே ப்ளே பண்ணிட்டு ஸ்கூல் டயத்தெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு இருக்காங்க. சரி நம்ம 2 பேருமே சேர்ந்து மாடிக்கு போய் மேலேருந்து பார்க்கலாமான்னு சொல்லிட்டு 2 பேருமே ஹாப்பியாக அங்கே போய் பார்த்துட்ருக்காங்க. அப்போ அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு என்னோடய லைஃப் நல்லா தான்ப்பா போச்சு, என்றைக்கு அவங்க வந்தாலோ லைஃபே டோட்டலாக மாறி போச்சு, கிம்லேருந்து என் பிரதர்லேருந்து எங்கள் அப்பாலேருந்து எல்லாருமே அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு மாறிட்டாங்க, எங்கள் அப்பா வந்து நான் அவனை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு தெரிஞ்சுமே ஆனால் அவங்க 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் நீ விட்டு கொடுத்துருமான்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்துட்டு பறித்து அங்கே கொடுத்துட்டாரு. அவனுக்கு புத்தி சரியில்லாமல் இப்படி பண்ணாதடான்னு ஒரு அட்வைஸ் கூட பண்ணலை, ஏன் இப்படி பண்ணாருன்னு சொன்னதும் ஏன்னா அவரோட லவரோட பொண்ணு அதனால தான், ஆனால் நீ கவலைப்படாத, யார் எப்படி மாறினாலும் சரி நான் மட்டும் மாற மாட்டேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ நெக்ஸ்ட் எங்கள் மீட்டிங்கில் காமிக்கிறாங்க. நான் வந்துட்டு நைட் ஃபுல்லாக அவங்க உட்காந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு டிசைனை காமிச்சா சின்ன பிள்ளைங்க அங்கே பொம்மை வரைஞ்சிங்க கலர் அடித்த மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு அவங்க இதுக்கெல்லாம் நைட் ஃபுல்லாக வரைஞ்சியா, ரொம்ப டிசப்பாயிண்ட், இதை என் புள்ள வந்துட்டு 1 மணி நேரத்தில் வரைஞ்சி கலர் அடிச்சிடும்னு சொன்னதும் மேடம் நீங்கள் ரொம்ப என்னை இன்சல்ட் பண்ணிட்டுருக்கீங்க, என்னோட வந்து ஒர்க்கை நீங்கள் எப்படி இந்த மாதிரி அசிங்கப்படுத்தலான்னு சொல்லிட்டு எங்கே பேசிகிட்டு இருக்காங்க. சோப்பாங்க நம்ம ஹீரோயினோட அந்த ப்ராஜெக்டை பார்த்தா டிசைன் அப்படியே சூப்பராக இருக்குது. அதை பார்த்துட்டு கண்டிப்பாக இது பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க பிரதரும் அங்கே அந்த ஜூலியுமே சொல்லும்போது பட் அவங்க உண்மையிலே சூப்பராக இருக்குது, உங்கள் அம்மாவோட திறமை உனக்கு அப்படியே வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே பாராட்டுறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப வயிறெறிஞ்சிட்ருக்கு. நைட் அங்கே நம்ம ஹீரோங்க மீட் பண்ணுறதுக்காக வந்ததுமே ஹீரோயின் ஹாப்பியாகிட்டு அவனை பார்த்துட்டு அங்கே ஜம்ப் பண்ணிவிட்டு ஹக் பண்ணிக்கிறா. இந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு எவ்வளோ பார்க்க சூப்பராக இருக்குது, இவங்க உண்மையிலே ரிலேஷன்ஷிப்பில் வந்தாலுமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசிட்டு ஹாப்பியாக இருக்காங்க. நைட்டு 2 பேருமே அங்கே பக்கத்தில் க்ளோஸாக வந்ததுமே ஹீரோயின் அவன் கன்னத்தில் வந்து கிஸ் பண்ணிவிட்டு ஓகே பாய்ப்பா அப்படின்றத சொல்கிறா. ஸோ அவனுமே ஓகே பாய்ன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு போயிடுறான். நெக்ஸ்ட் அங்கே வந்துட்டு மேடம் இப்படி நம்மளோட ட்ரெஸ்ஸை போட்ட அந்த ஃபேப்ரிக்னால அவங்களுக்கு அலர்ஜி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு குவாலிட்டியாக இருக்குன்னு வேற பேசிகிட்டு இருக்காங்க. மேடம் சொன்னதுமே
ஹீரோயின் அதை பற்றி அங்கே நான் விசாரிக்க சொல்லியிருக்கேன்னு சொல்கிறா. ஸோ அப்போ அங்கே அவங்க பிரதர் வந்து மிகப்பெரிய இஷ்யூ ஆயிடுச்சுன்னு சொன்னதும், எனக்கு தெரியுமே இதெல்லாம் பண்ணது ஜூலி தானேன்னு சொன்னதும், ஆமாம் அவள் பண்ணிட்டா, நம்ம இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கணுன்னு சொன்னதும், அதை எப்படி சரி பண்ண முடியும், தப்பு நம்மளோட சைடில் இருக்குன்றப்ப எதையும் சரியெல்லாம் பண்ண முடியாது, ப்ரெஸ் மீட் வச்சு பேசாமல் நீ அவளை சாரி கேட்க சொல்லிடுன்னு சொன்னதுமே, அதை கேட்டுட்டு ரொம்ப கோவமாகி போயிட்டு, சாரி கேட்கணுமா, எதுக்காக சாரி கேட்கணும், இப்போ தான் அவள் கேரியரே இருக்கா, ஸ்பாயில் ஆயிரும், பேசாமல் நீ சாரி கேளுன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோயின், நான் தப்பே பண்ணலைன்றப்ப நான் ஏன் சாரி கேட்கணும் அப்படின்றத சொல்கிறா. ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க பிரதர் எவ்வளோ தூரத்துக்கு அவளை கேர் பண்ணி அங்கே வந்துட்டு பார்த்துட்டு இருந்தான்றதெல்லாம் ஞாபகம் வந்துட்டுருக்கு. அப்போ அங்கே ரொம்பவே கோவமாகி போயிட்டு நம்ம ஹீரோயின், என்ன நினச்சிட்டு நீ வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அங்கே டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு, அவளுக்கு இப்போ ஆக்சிடென்ட் ஆகி அவள் ஹாஸ்பிட்டலில் இருந்தா இல்லையா, அந்த காரை பிரேக் பண்ணதே அவங்க பிரதர் தான். அப்போ ஹீரோயினுக்கு இந்த எவிடன்ஸ் எல்லாமே அங்கே ஆல்ரெடி இருக்குது, இவனை மன்னிச்சு விட்டுறலான்னு பார்த்தா இவன் திருந்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இவன் எந்த எல்லைக்கு வேணாலும் போவான் அவளை காப்பாற்றுறதுக்காகன்னு சொல்லிட்டு ஸோ அவங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துடா. அவங்க வந்துட்டு அரெஸ்ட் பண்ண வந்ததுமே நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது, ஹீரோயினுக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சு போச்சான்னு சொல்லிட்டு அவங்க சாரி கேட்டதுமே, உனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாதுன்னு சொன்னதும் அவன் கோவப்பட்டுட்டு வர்றான். பட் அரெஸ்ட் பண்ணி அவங்க உள்ளத்துக்கு போட சொல்லிடுறா. இப்படியே அவள் ஃபீல் பண்ணிட்டு போகும்போது அப்போங்க நம்ம ஷெங் வந்துடுறா. நீ ஏன் கவலைப்படுற அப்படின்றத சொன்னதும், நான் எது தப்பு பண்ணிட்டேனான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவன் பண்ணதுக்கு தானே பனிஷ்மெண்ட் கிடச்சிருக்கு அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ ஹீரோயின் பிறகு அவனை போய் மீட் பண்ணிவிட்டு, நீ எப்பயுமே என்னை வந்து சிஸ்டராகவே நினச்சது இல்லையா, நீ அவளுக்காக என்னை கொலை பண்ணுற லெவலுக்கு போயிட்டேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. ஸோ அப்போ அவன், ஏன்னா உன் மேலே எனக்கு எப்பயும் வெறுப்பு தான் இருந்துட்டு இருந்துச்சு, நீங்கள் எப்பயுமே என்னை ஓவர்டேக் பண்ணணும்னு நினச்சேன், என்னை விட நீ ரொம்ப டேலண்டாக இருந்த, கம்பெனிலையுமே உன் பேச்சை தான் எல்லாரும் கேட்டாங்க, ஏன் பேச்சை கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் நான் அப்படி பண்ணேன்னு சொல்கிறான். ஸோ அப்போ ஹீரோயின் பேசிகிட்டே அங்கே வந்துட்டு ஒரு சைன் பண்ணி காமிக்கிறா. நீ வந்துட்டு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா, உன்னோட சைனை எனக்கு போட கற்றுக் கொடுத்த, என்னோட சைனை நீ போட கற்றுக்கிட்டேல, இப்போ பாரு நான் அதை எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவனோட சைன் மாதிரியே போட்டு அவங்க டாக்குமெண்ட் எல்லாத்துலேயுமே அந்த ஷேர்ஸ் சொத்து எல்லாத்தையும் இவளோட பேரில் டோட்டலாக மாற்றி கொண்டு வந்துடுறா. அதை பார்த்துட்டு அவனுக்கே ஷாக் ஆகிடுது. நீ பண்ண பனிஷ்மெண்ட்டுக்கு எந்த ஒரு எவிடன்ஸுமே உன்னால் வெளியே வர்றதுக்கு கொடுக்க முடியாது, சாகிற வரைக்கும் நீ உள்ளதாக இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு போகிறா. இங்கே மீட்டிங்கில் பார்த்தா இந்த ஜூலி வந்துட்டு அங்கே ஒரு ட்ராமா பண்ணி, என் பிரதர் இல்லை, இதுக்கப்புறம் இந்த கம்பெனியில் எல்லாத்தையுமே நான் தானே பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அங்கே அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாத்தையும் அவளோட கையில் கொண்டு வந்ததுமே அப்போ அங்கே ஹீரோயின் வந்துடுறாங்க. எல்லாருமே ஹீரோயினுக்கு எதிராக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஹீரோயின், யார் இந்த ஜூலிகிட்ட நான் வந்துட்டு என்னோட அம்மா சம்பாரித்த எல்லாத்தையுமே விட்டுட்டு போகணுமா, ஆனால் அதுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா ஆல்ரெடி என் பிரதர் வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்துலேயுமே எனக்கு வந்து மாற்றி கொடுத்துட்டா, இங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு அதை காமிச்சதுமே அதை பார்த்துட்டு அந்த ஜூலிக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அங்கே இருக்க ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே இது எப்படிடா நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. வேறு வழியே இல்லை, நான் ஒன்றும் பேச முடியாது, ஏதாச்சும் பேசினா வெளியே தூக்கி போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு வாயை மூட வேண்டியதாக இருது. ஸோ அவங்க ஒரு லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிச்சிக்கா. நீங்கள் நினைக்கிற மாதிரி என்னோட பிரதர் வந்துட்டு அவ்வளோ பெரிய நல்ல மனுஷன்லாம் கிடையாது, அவன் வந்துட்டு என்னவே கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணா, வெளியிட்டிருக்க ஆதாரங்கள் எல்லாமே உண்மைதா, எதுவுமே ஏஐ வீடியோஸ் கிடையாதுன்னு அவள் சொல்லிடுறா. ஸோ அதை பார்த்துட்டு எல்லாருக்குமே புரிஞ்சுக்குது, அப்போ ஃபேக்காக எதுவும் பண்ண கிடையாதுன்னு சொல்லிட்டு என் பிரதர் ப்ராப்பர்ட்டிஸையுமே பாருங்கள் என்னோட பேரில் மாற்றி கொடுத்துட்டான்னு அவள் சொல்கிறா. பிறகு அங்கே வீட்டுக்கு வந்ததுமே இப்போ ஹீரோயின் கேட்குறா வந்துட்டு என் மேலே என்ன அவ்வளோ அக்கறைன்னு சொல்லிட்டு. ஸோ அப்பாவே ஒரு பாசிட்டிவ் விஷயத்தை காமிக்கிறான். ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு எவ்வளோ வந்துட்டு உடம்பு முடியாமல் இருந்துச்சு, என்னை யார் காப்பாற்றினது, நீ தானே, உன்னை அப்போ இருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு அவன் சொல்கிறான். அங்கே நம்ம ஹீரோயினை மீட் பண்ண வந்துட்டு, வாமா நான் உன்கிட்ட பேசணும்னு சொன்னதுமே, பேசவா என்ன அதிசயம்னு சொன்னதும், லஞ்ச் சாப்பிட்டே பேசலான்னு சொன்னதும், லஞ்ச்னா ஓகே வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டே சாப்பிட்றாங்க. நீ வந்துட்டு உன் பிரதரில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் உன்னோட பேரில் மாற்றி வச்சுருக்க பார்த்தியா, அதை ஜூலியோட பேருக்கு மாற்றி கொடுத்துருன்னு சொன்னதும், ஏன் உங்கள் மிஸ்ட்ரஸோட பொண்ணுன்ற வாசியா, அவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு அந்த பொண்ணு மேலே பாசமா, பெத்த பிள்ளைய விட இது என்ன அவங்க அம்மா எதுவும் சம்பாரிச்சு கொடுத்தாங்களா, என்னோட அம்மா தானே, அப்படிலாம் எதுவும் கொடுக்க முடியாதுன்னு அவள் சொல்கிறா. ஸோ இவங்க ரெண்டு பேருமே அங்கே ஆஃபீஸ்க்கு போனால் அந்த ஜூலியை பார்த்தா அவளோட ஒரிஜினல் அப்பாட்ட அங்கே பேசிட்டேக்கா. அந்த ஆள் எனக்கு வந்துட்டு காசு கொடு, கொடுத்த காசு பத்தலைன்னு சொன்னதும், நான் எவ்வளோ காசு தான் கொடுக்க முடியும், ஓயாமல் காசு கேட்டுட்ருக்கீங்கன்னு சொன்னதுமே, நீ மட்டும் இப்போ காசு எது கொடுக்கலன்னு வச்சுக்கோ, நான் அந்த பர்சன்ட்டை போய் நீ ஒன்றும் அவரோட பயாலஜிக்கல் டாக்டர் இல்லை, நீ என்னோட பிள்ளைன்னு சொல்லிடுவேன், உங்கள் அம்மா பெரிய நல்லவளா, காசுக்காக தான் அந்த ஆளோட சேர்ந்து சுற்றுனாங்க, நீ இப்போ அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே பேசினதும் அந்த ஆளுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ஹார்ட்டே பெயின் ஆகி போயிடுது. அப்போ அவங்கள பார்த்ததுமே பயந்து போய் அங்கே ஒன்றும் தெரியாத மாதிரி விலகிக்கிட்டு நின்றதும் நம்ம ஹீரோயின் உன் லட்சணம் எல்லாம் வெளியே வந்துருச்சுன்னு சொல்கிறப்ப அந்த ஆளுக்கு அவ்வளோதான்
ஹார்ட்டெல்லாம் பெயின் ஆகி மயக்கமாயிடுறாரு. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. இப்போ நான் எப்படியாச்சும் அவரை பேசி சரி பண்ணிடணும்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு நின்றுட்டு இருந்தா. அப்போ அங்கே டாக்டர் வந்து நீங்கள் என்ன பேசுகிறதுனாலும் சரி அவர்கிட்ட பார்த்து பேசுங்க, ஆல்ரெடி அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, ஏதாச்சும் பேசி செத்து போயிடுவாருன்னு சொன்னதும் ஐயோ நான் பேசவே முடியாதான்னு சொல்லிட்டு இவ ரொம்ப பயந்து போயிட்டுருக்கா. பார்த்தா அவங்க அப்பாங்க வந்துட்டு நீ இப்போ ஒழுங்காக வந்து எனக்கு காசு கொடுக்கலன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் அங்கே ரொம்ப கோவமாயிட்டு அங்கே வந்துட்டு சண்டை போட்டுட்ருக்காரு. எங்கள் வீட்டில் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே அப்படியே பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டு அவங்க தன்னோட லவ்வங்க வந்துட்டு வெளிப்படுத்திக்க போகிறாங்க. பார்த்தா கிம் அங்கே ஜூலி எல்லாருமே வந்துடுறாங்க. அவளோட உண்மைகள் எல்லாமே அங்கே வெளியே வந்ததுமே அப்போ அங்கே அந்த கிம்முக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அப்போ ஹீரோயின் நாங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் உன்னோட டிசிஷன் சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்போ அங்கே அந்த கிம் வந்து கோவமாகி போயிட்டு உனக்கு இப்போ வரைக்கும் நான் கொடுத்துருக்க காசாக இருக்கட்டும், ஷேர்ஸாக இருக்கட்டும், ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கட்டும் எல்லாமே என்னோட பேரில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும், நீ வந்துட்டு சைன் பண்ணி கொடுன்னு சொன்னதுமே என்ன பேசிகிட்டு இருக்க, நீ நானுமே ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தோம்ல ப்ளீஸ் அப்படின்றத சொன்னதும் நானும் நீ எப்போ லவ் பண்ணிட்டு இருந்தோம், அப்படிலாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, நீ என்னை யூஸ் பண்ண நான் உன்னை யூஸ் பண்ணேன், மரியாதையை சைன் பண்ணி கொடு இல்லை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன்னு அவன் சொல்கிறான். ஸோ பயந்து போயிட்டு அவளுமே இங்கே சைன் பண்ணி கொடுக்குறா. பிறகு அங்கே நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அவங்க வெக்கமே நம்ம பொக்கேவை எடுத்துகிட்டு வந்துட்டு பேபி நம்ம 2 பேருமே திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொன்னதுமே பொக்கே வாங்கி மூஞ்சில் எரிஞ்சிட்டு உனக்கு தேவைன்னா என்னை வந்துட்டு யூஸ் பண்ணிக்குவியாடான்னு சொல்லிட்டு திட்டி விட்டு போகிறா. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டாங்க. அவனுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது. அங்கே இருக்க எல்லாருமே அதை பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. அப்போ அந்த ஜூலிக்குமே அதை பார்த்துட்டு சிரிப்பாக வந்துட்டுருக்கு. வந்துட்டு ஒரு பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நம்ம ஹீரோவோட வீட்டில். ஹீரோயினை அங்கே வந்துட்டு தன்னோட மருமகளை அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஜூலி அங்கே பார்த்ததுமே ஹீரோயினுக்கு தெரிஞ்சுக்குது ஏதோ பெரிய பிளான் பண்ணி வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவரோட பேரண்ட்ஸ் வந்து ஏதோ பேச வரும்போது ஸ்க்ரீனில் பார்த்தா கிம்மோட சேர்ந்திருக்கிற ஃபோட்டோவை அங்கே வந்துட்டு போட்டு விட்டதுமே அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. அந்த ஜூலி கிம்கிட்ட போய் நான் சொல்கிற மாதிரி நீ எல்லாரும் முன்னாடி அவளை வச்சு ப்ரப்போஸ் பண்ணு, ஸோ அப்போ வேணான்னு சொல்ல மாட்டான்னு சொல்லிட்டு ஐடியா கொடுத்துருக்கா. அதே மாதிரி அங்கே போய் பண்ணதுமே அங்கே நம்ம ஹீரோயின் ஒயின் எடுத்து அவனோட மேலே அங்கே தூக்கி ஊற்றி விட்டுட்டு நீ என்ன நினச்சிட்டு இருக்க, இப்படி எல்லாரும் முன்னாடி வச்சு நீ வந்து இந்த மாதிரி என்னை இன்சல்ட் பண்ணேன்னா நான் பயந்து போயிட்டு உன் பின்னாடி வந்துடுவேண்ணா, மரியாதை இங்கேருந்து போயிடறான்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு அங்கேருந்து இழுத்துட்டு போக சொல்கிறாங்க. சோப்பாங்க அந்த ஜூலியுமே ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி அங்கே ஆக்டிங் பண்ணி பொலைட்டாக அவங்கக்கிட்ட பேசுகிறா. ஸோ அந்த பேச்சில் மயங்கி அவங்களுமே ஹீரோயின் தப்பான பொண்ணுன்ற முடிவுக்கு வந்ததும் அப்போ அங்கே நம்ம ஹீரோவில் பேச ட்ரை பண்ணுறான். பட் அவங்க பேச்சை கேட்க மாட்டேன்னு சொன்னதுமே நீங்கள் வந்துட்டு அவள் பேச்சை கேட்கலன்னா நான் இங்கேருந்து என்ன பண்ண போகிறேன், எனக்கு அவள் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவங்க இங்கே கூட்டிகிட்டு போயிடுறான். பிறகு அங்கே வீட்டில் நைட் போல் வந்து அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜூலி நல்ல பொண்ணு கிடையாது, நீங்கள் அவளை பற்றி புரியாமல் ஏதோ தப்பாக பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவன் அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட அங்கே பேசி எங்கே புரிய வைக்க ட்ரை பண்ணதுமே அவங்களுமே கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், நம்ம மற்றவங்க பேச்சை ஏன் நம்பி இப்படிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. ஸோ ஹீரோயினுமே அங்கே வந்துட்டு கிளம்பி அங்கே வெளியே வந்துட்டு இருந்தா. அங்கே அந்த ஜூலி ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்க முன்னாடி ரொம்ப நல்ல மாதிரி அங்கே ஆக்ட் பண்ணி அங்கே பேசிகிட்டு இருக்கா. ஸோ ஹீரோயினுக்காக அவங்க அசிஸ்டன்ட் சண்டை போட்டதும் இப்போ ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஃபைனலாக ரியலைஸ் ஆகுது. அவள் எப்பயுமே கோவத்தோடவே பேசுகிற வாசி அது எல்லாருக்கும் தப்பாக தோணுது. அவள் வந்துட்டு ரொம்ப நல்ல மாதிரி ஆக்ட் பண்ணுற வாசி தானே எல்லாமே கரெக்டாக இப்படி தோணிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே ஹீரோயின் அவள் எப்படி வந்துட்டு ட்ராமா பண்ணி பேசுவாளோ அதே மாதிரி பேசி அந்த ஜூலியை பற்றின உண்மைகள் எல்லாமே சொல்கிறா. ஸோ ஜூலிக்கு எதிரான எல்லா விஷயங்களையுமே நம்ம ஷென்மே அங்கே கொண்டு வந்துடுறான். அதை பார்த்ததுமே அங்கே வந்துட்டு அவளையுமே அங்கே ஜெயிலில் பிடிச்சி போடுறதுக்குமே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்துலேருந்து எல்லா ஃப்ராடு வேலையுமே பண்ணது இவதான்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்கே அவங்க பிரதர் இவக்க ஃபெயில் பண்ணி கொலை பண்ண ட்ரை பண்ணால் அந்த ஐடியா கொடுத்தவனை தூண்டி விட்டதே அவதான்றதை அங்கே ப்ரூவ் ஆயிடுது. ஸோ அவளுக்குமே அங்கே பனிஷ்மெண்ட் கிடச்சிருது. ஹீரோ ஃபைனல் அங்கே மேரேஜுக்காக ப்ரப்போஸ் பண்ணுறான். அவளுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்துட்டு ஓகேன்னு சொல்கிறான். 2 பேருமே ஃபைனலாக இப்படி ஹாப்பியாக அங்கே ஒன்றுமே சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.